அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நாங்க எல்லாம் நல்லா சூப்பரா தூளா இருக்கிறோம். இன்னைக்கு தூளா ஒரு பிரியாணி போடலாம். ஆமா, பன்னீரை வச்சு நாக்குல கரையக்கூடிய பிரியாணியை ஆயத்தி கிச்சன்ல செய்யலாமா வாங்க. அகலமான ஒரு கடாயா இருக்கணும் பிரியாணி செய்யறதுக்கு. அப்பதான் உங்களுக்கு ரைஸ் தனித்தனியா வரும். அது மட்டும் இல்லாம குழையாம வரும். ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாம எல்லாம் வரதுக்கு பாத்திரமும் ஒரு முக்கியத்துவம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேருங்க, 1 டீஸ்பூன் நெய் சேருங்க. உங்களுக்கு விருப்பமா இருந்தால் நெய்யிலேயே இந்த பிரியாணியை செய்யுங்க. 2 அன்னாசிப்பூ, ஒரு சின்ன பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு இதை சேர்த்து இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எண்ணெயில் நைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிங்க. எண்ணெய் கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல. ஓகே, எப்போவுமே இருக்கிறத வச்சு நம்ம செம்மையாக செய்யலாம். அதுவும் ஒரு வகையான சமையல் தான். ஆனால் நம்ம எப்படி சமைக்க போகிறோன்றது தான் முக்கியம். இப்போ இதோட வாசனை வரைக்கும் 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேருங்க. சிவப்பு வெங்காயம் விரும்பினால் அதையும் சேர்க்கலாம், இல்லைன்னா வெள்ளை வெங்காயம் சேர்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேருங்க, அப்போத்தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இவ்வளோ கொரோனாவான பீரியடில் உனக்கு என்னம்மா நாக்கில் கரையக்கூடிய பன்னீர் பிரியாணி கேட்குதுன்னா நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. கொரோனா அது இனி எப்போவுமே இருக்க போட நம்ம சொரணாக்கா மாதிரி தான். அதனால அதையே பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அது போகிற பக்கம் அது போகட்டும், நம்ம ஒரு பக்கம் பிரியாணி போடுவோம். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு விழுது சரி பாதி கேடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி விழுதுன்னா 1 டீஸ்பூன் பூண்டு விழுது. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதிகமாக தேவையில்லை, இது நான்வெஜ் கிடையாது. நல்லா ஃப்ரை பண்ணுங்க, வெங்காயத்தோடு சேர்த்து அந்த வாசனை வெளியில் போகட்டும். இதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு சுத்தம் செய்த கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை, இது ரெண்டையுமே இதில் சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தோட இதை ஃப்ரை பண்ணுங்க. பண்ணும்போது வெங்காயமும் இந்த கொத்தமல்லி புதினாவோட வாசனை நல்ல தூக்கலாக இருக்கும் நம்ம பிரியாணியில். அட் சேம் டைம் அளவுக்கு அதிகமாக கொத்தமல்லி புதினா சேர்க்காதீங்க. பிரியாணி ஃபுல்லாக அப்புறம் கொத்தமல்லி புதினா சாதம் மாதிரி தான் அங்கங்கையாக இருக்கும். அளவோடு சேருங்க, அதுவும் ஒரு சுவை தரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். எப்போவுமே தூள் வகையெல்லாம் சேர்க்கும்போது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்ள அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது ஏன்றதை சொல்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி தூள். காஷ்மீரி தூள் நமக்கு ஒரு கலர் தரும், காரத்தை கம்மி பண்ணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன் நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளோட காஷ்மீரி தூள் சேர்க்குறேன்னா முக்கியம் ஒரு கலர், இன்னொன்று காரம் வேண்டாம் அப்படின்றதால தான், என் பசங்களுக்கு கொடுக்குறதால. ஸோ இதில் நம்ம 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அது கூடவே உடைச்ச மிளகு 1 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுக்கு நல்ல காரசாரமாக சாப்பிட பிடிக்குமான நபராக இருந்தால் ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி போட்டு நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் அந்த காரமும் கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாமா? இந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, தக்காளி இருக்குல்ல, நம்ம வீட்டு தக்காளி, அந்த தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் தான் செய்கிறேன். நான் 1 கிலோவுக்குலாம் செய்யலை. அப்போ 1 கிலோவுக்கு செய்ய எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே அதிகரித்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடி கிச்சனில் உள்ள வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்து போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தொக்கு மாதிரி வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாஸ் நமக்கு பெருசாக டேஸ்ட் தராது. ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். இந்த தூள் வகையெல்லாம் நல்லா வதங்கி ஆயிலில் ஃப்ரை ஆனால் தான் நாம் சாப்பிடும்போது நாக்கில் அந்த தூளெல்லாம் திரையாக நிற்காது. ஓகேவா? அதனால தான் நல்லா என்றைக்குமே ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் 15 நிமிஷம் ஊற வச்ச ரைஸை, நல்லா கழுவி 15 நிமிஷம் ஊற வச்ச ரைஸை சேர்த்துட்டேன். 2 கப் ரைஸ், அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே ரைஸை கழுவிட்டு ஊற வைங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் கழுவாமல் ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா அரிசி எல்லாமே உடஞ்சிரும், சாதம் முழுமை பெறாது பிரியாணியில். இப்போ 250 கிராம் பன்னீரை ஸ்லைஸாக நம்ம அழகாக கட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது நான் வீட்டிலேயே செய்தது, அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லா காய்கறிக்கும் எல்லா குழம்புக்கும் நம்ம கரம் மசாலாலாம் போடணும்னா அவசியம் கிடையாது. ஏன்னா சில சாப்பாடுகளில் அது அதோட டேஸ்ட்டை மாற்றிடும். 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்டுங்க. அது எதுக்குன்னா நம்ம தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இது பன்னீர் பிரியாணி, மறுபடி சொல்கிறேன், அதிகமான தக்காளி தேவையில்லை.
ஸோ அதிகமான மசாலாவும் நமக்கு தேவையில்லை. இப்போ 2 கப் ரைஸை நம்ம ஊற வச்சு சேர்த்துருக்குறோம். அதுக்கு 4 கப்பு தண்ணி நல்ல ஹாட் வாட்டராக இருக்கணும். ஜில்லுன்னு வாட்டர் எடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரைஸில் விடும்போது அது கொதிக்கிறதுக்கு, அந்த தண்ணி சூடு பிடிச்சி கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்போ இன்னும் அரிசி ஊறி எல்லாம் உடஞ்சி குறுனலாக ஆகிட்டா உங்களுக்கு பிரியாணி முழுமை தராது. ஆகவே நீங்கள் 4 கப் தண்ணியையும் கொதிக்கிற தண்ணியாக தான் சேர்த்து, ஹாட் வாட்டராக சேர்த்து தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், நல்லா சூடு வந்து கொதிக்குது. இந்த டைமில் நம்ம தம்மில் போடலாம். அதுக்கு முன்னாடி நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி இதை மேலோட்டமாக சேர்க்குறேன். ஏன்னா முன்னாடியே போட தேவையில்லை. இப்போ சிக்கன் மட்டன்னா முன்னாடி போட்டால் நமக்கு கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குன்றதுக்காக நம்ம தயிர் சேர்த்து நல்லா அதில் ஒரு டேஸ்ட்டும் தருன்றதுக்காக செய்வோம். பன்னீர் ஏற்கனவே பாலில் செய்யப்பட்ட பொருள், அதனால நம்ம அது முன்னாடி சேர்த்து மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. இப்போ வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யை மேலோட்டமாக தூவி விடுறேன். அது எதுக்குன்னா டேஸ்ட்டுக்காக. ஓகேவா? எல்லாம் மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ நம்ம தம்மில் போடுற தருணம் வந்தாச்சு. நீங்கள் நிறைய முந்திரி பிரியராக இருந்தால் நெய்யில் கொஞ்சம் வறுத்து மேலே முந்திரியை போட்டு கொத்தமல்லி தலை போட்டு நீங்கள் தம்மில் போடலாம், தப்பில்லை. இப்போ நான் டைரெக்டாக தம்மில் போட்டாச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இது சூப்பராக ரெடியாகி நமக்கு வந்துடும். அப்புறம் என்ன, நல்லா சாப்பிட வேண்டியது தான். ஓகே, பார்த்தீங்களா, எனக்கு செம்மையாக தம்மில் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து இந்த அகலமான பாத்திரம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் அழகாக தனித்தனியாக பாருங்கள் எவ்வளோ அழகாக முழுமையாக வந்திருக்கு சாதம். சாப்பாடு நம்ம எவ்வளோ அழகாக செய்கிறோம் அப்படி ரொம்ப முக்கியம். அதை விட அது நல்ல டேஸ்ட்டாக ருசித்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும். அது டைம் எடுத்து செஞ்சாலும் தப்பில்லை. எவ்வளோ முழுசாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் பிரியாணி. இந்த பன்னீர் பிரியாணியை நீங்களும் உங்கள் குடும்பங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. நான் ஐடி கிச்சன்லையாக இருக்கட்டும், இல்லை என்னோடய ஃபேமிலிலையாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்படி தான் நான் அழகாக ருசித்து சாப்பாடு செஞ்சு போடுவேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கு கேரிங்காக இருங்க. இதே மாதிரி ரெசிபி நிறைய ஐடி கிச்சனில் இருக்குது, போங்க பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். வர ரெசிபிகள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். மறக்காமல் ஐடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.